வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 179 காண்போமா? கஜேந்திர மோட்சம் உணர்த்தும் சரணாகதி தத்துவம். கஜேந்திரன் என்னும் யானைதான் ஜீவாத்மா. நீர் நிறைந்த குளமே இந்த சம்சார சாகரம், உலகியல் வாழ்க்கை. இந்த குளத்திற்குள் 5 முதலைகள் நம்மை பிடித்து இழுக்கின்றன: கண், காது, மூக்கு, வாய், உடல். ஜீவாத்மா என்னும் யானை பகவானிடம் சேர நினைக்கும் பொழுது குளத்தில் உள்ள 5 முதலைகளாகிய கண் தேவையில்லாதவற்றை பார்க்கிறது, காது தேவையில்லாதவற்றை கேட்கிறது, மூக்கு தேவையில்லாதவற்றை நுகர்கிறது, வாய் தேவையில்லாதவற்றை பேசுகிறது, சரீரம் பகவானுக்கு சேவை செய்யாமல் தேவையில்லாதவற்றை செய்கிறது. அதனால் இந்த 5 புலன் உறுப்புகளும் ஜீவாத்மாவை பிறவி பிணிக்குள் சிக்க வைக்கின்றது. தன் தவற்றை உணரும் நிலை வரும்பொழுது ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியால் இதிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்கிறது. யானை பலத்தை கொண்டு முயற்சி செய்தாலும் அவனால் முடியவில்லை. இங்கே மற்ற யானைகள் என்பது நம்முடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அவர்களாலும் நமக்கு பிறவி பிணியிலிருந்து விடுதலை அளிக்க இயலாது. அவர்களும் நம்மை கைவிட்டு விடுகின்றனர். வேறு புகலிடமே இல்லாத நிலையில் ஜீவாத்மாவான கஜேந்திரன் பகவானை நோக்கி ஆதி மூலமே என்று அழைக்கின்றான். பகவானே கதி என்று சரணாகதி செய்கின்றான். அந்த சமயத்தில் பகவான் வேத ரூபமாக ஜீவாத்மாவிற்கு ஞானத்தை வழங்குகின்றான். கருட வாகனத்தில் வந்து சக்கராயுதத்தாலே, அதாவது ஞானத்தாலே அவனுடைய அறியாமை என்னும் அஞ்ஞானத்தை போக்குகிறார். 5 புலன்களாகிய முதலைகளின் பிடியிலிருந்து விடுவித்து ஜீவாத்மாவை கரை சேர்க்கிறான். விரஜா நதிக்கரையில் ஜீவாத்மாவை கொண்டு போய் சேர்த்து மோட்சம் அளிக்கின்றான். ஜீவாத்மாவாகிய யானை பிறவி பிணையில் துன்பப்படும் பொழுது சம்சார சாகரத்தில் புலன்களாகிய முதலையிலிருந்து விடுவித்து கொள்ள பகவானை அழைத்தால் நம்மை ரட்சித்து காப்பாற்றுவான். அவன் திருவடிகளில் சேர்த்து கொள்வான், பிறவி பெருங்கடலில் நீந்த வைப்பான். இந்த தத்துவத்தையே கஜேந்திர மோட்சம் உணர்த்துகிறது. சரணாகதியில் கஜேந்திரன் சரணாகதியும் மிக உயர்ந்ததாகும். பாகவதத்தில் கஜேந்திர மோட்சம் வாமன புராணத்திலும் காணப்படுகின்றது, விஷ்ணு புராணத்திலும் உள்ளது, ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலும் வியாக்கியானங்களிலும் உள்ளது. பாகவத புராணத்தில் யானைகளின் ராஜனான கஜேந்திரன் தன் மனைவிமார்களுடன் குளத்தில் குளிப்பதற்காக சென்றதாக கூறப்படுகிறது. கஜேந்திரன் பொய்கையில் தாமரை மலரை பறிப்பதற்காக சென்றது தினமும் 1000 தாமரை மலர்களால் பகவானை வழிபட்டு வந்தது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இவை அனைத்துமே ஒவ்வொரு கல்பத்திலும் வேறுபடுகின்றது. நாம் பாகவத புராணப்படி கஜேந்திர மோட்சத்தை அனுபவித்தோம். பெரியாழ்வார் திருமொழி: பதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புல் ஊர்ந்து அங்கு உரு துயர் தீர்த்த அதகன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். முதலையின் வாயில் அகப்பட்ட கஜேந்திரனின் குரல் கேட்டு அதனுடைய துன்பத்தை தீர்க்க கருட வாகனத்தில் வந்து வருத்தத்தை போக்கியவன் அப்பூச்சி காட்டுகின்றான். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவரென்றே ஒப்பிலேன் ஆகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால். எய்ப்பு என்னை வந்து நலியும்போது அங்கு ஏதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத் தரவணை பள்ளியானே. பெரியாழ்வார் திருமொழி பாசுரம். பகவானே, நீ கஜேந்திரன் என்ற யானையை எப்படி காத்தாயோ அதுபோல கருணையினால் என்னுடைய முதுமை காலத்தில் இந்திரியங்கள் ஒன்றுக்கும் பயன்பெறாமல் போகும் பொழுது எம்பெருமானே உன்னை ஒரு நொடி கூட நினைக்க முடியாமல் போய்விடும். இப்போதே இந்திரியங்கள் நன்றாக உள்ள காலத்திலேயே உன்னுடைய நாமத்தினை நான் முன்வைத்தேன். இதை நினைத்து நீ எனக்கு வைகுண்டத்தை அருள வேண்டும் என்று பெரியாழ்வார் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார்கள் அனுபவித்த கஜேந்திர மோட்சத்தை தொடர்ந்து காண்போம். திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதி பாசுரம். மதித்தாய் போய் 4 மதியார் போய் வீழ மதித்தாய் மதி கோள் விடுத்தாய் மதித்தாய் மடுங்கிடந்த முதலை கோள் விடுப்பான் ஆழிவிடற்கு 2 போய் 2 வீடு. உன்னை சிந்தித்து அடிபணியாதவர்கள் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து துன்புற்றனர். கஜேந்திரன் என்ற யானைக்கு மோட்ச சாம்ராஜ்யமும் முதலைக்கு சாப விமோச்சனமும் கொடுத்து அருளினாய் என்கிறார் ஆழ்வார். திருப்பள்ளி எழுச்சி.
கொழுங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ எழுந்தன மலர் அணை பள்ளி கொள் அன்னம் ஈன் பணி நனைந்தத மிருஞ்சிறக் குதறி விழுங்கிய முதலையின் பிலம்புரை பேழ்வாய் வெள்ளெயிருற அதன் விடத்தனுங் கணிங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. கிழக்கு திசையிலிருந்து வீசும் காற்றானது முல்லை மலரின் வாசனையை சுமந்து கொண்டு வந்து பெருமாளுக்கு பொழுது புலர்ந்ததை தெரிவிக்கின்றது. அன்று கஜேந்திர ஆழ்வான் என்னும் யானையை கொடிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற எப்படி வேகமாக வந்தாயோ அதுபோல் எங்களையும் காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பெரிய திருமொழி பாசுரம். தாவளந்துலக முற்றும் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்றிங்கேத்த நாகத்தின் நடுக்கந் தீர்த்தாய் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை காவளம் பாடி மேயக் கண்ணனே களைகண் நீயே. உலகமனைத்தும் தேடி பெரிய பெரிய பூக்களை உடைய குளத்தில் இறங்கிய பொழுது முதலையினால் கவ்வப்பட்டதால் நாவுக்கு அலங்காரம் போல் இருக்கும் திருநாமங்களை சொல்லித் துதிக்க கஜேந்திரனின் அச்சத்தை போக்கியவனே, திருக்காவளம்பாடி என்ற திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் செய்யும் கண்ணபிரானே, நீயே காப்பாற்ற வேண்டும் என்று திருமங்கையாழ்வார் பாடுகின்றார். சுவாமி வேதாந்த தேசிகர் கஜேந்திர மோட்சத்தை பற்றி பல பாசுரங்களில் பாடி வாரணம் அழைக்க வந்த காரணம் என்ற சிறப்பு அடைமொழியுடன் பகவானை தமது மும்மணிக் கோவை என்ற நூலில் போற்றுகிறார். கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற இடம் கிருதயுகத்தில் பீகார் மாநிலத்தில் சோனேபூர் நதிக்கரையில் பக்சர் என்ற இடத்தில் நடைபெற்றது. கபிஸ்தலம் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டத்தில் கபிஸ்தலம் என்னும் ஊர் உள்ளது. கபி என்றால் குரங்கு என்று பொருள். ஸ்ரீ ஆஞ்சநேயர் கடும் தவம் செய்து பெருமாளின் கஜேந்திர மோட்ச தரிசனத்தை பெற்றார். அதனால் இது கபிஸ்தலம் என்று பெயர் பெற்றது. பஞ்ச கிருஷ்ண ஸ்தலங்களில் ஒன்றாகும். 108 திவ்ய தேசங்களிலும் ஒன்றாகும். சோழ நாட்டு 9வது திவ்ய தேசமாகும். இங்கு பெருமாள், தாயார் கஜேந்திர வரத பெருமாள், பொற்றாமரையாள், தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரிணி, கபில தீர்த்தம், திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம். கஜேந்திர மோட்ச திருவிழா. யானைகளின் ராஜனான கஜேந்திரனுக்கு பகவான் ஸ்ரீஹரி மோட்சம் அளித்ததை நினைவு கூறும் விதமாக ஆண்டுதோறும் பங்குனி, சித்திரை மாதங்களில் பெருமாள் கோவில்களில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இத்திருவிழா திருவரங்கத்தில் சித்ரா பௌர்ணமி அன்று திருஊரல் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. கஜேந்திர மோட்சத்தை தொடர்ந்து 5வது மனுவின் ஆட்சியை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 180 காண்போமா? நன்றி, வணக்கம்.